Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு ஒதுக்கீடு என்ற பெயரில் போலி வேலைவாய்ப்பு மோசடி நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அரசு மருத்துவர்கள் சிலர் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் வேலை வாங்கித் தருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களிடம் சுமார் 3.5 லட்சம் ரூபாய் வரை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சாந்தாராமிடம் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் முறையிட்டனர். இந்நிலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மோசடிக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. கோடிங்க்கு அந்தந்த டீமுக்கு எனக்கு ஐடி டீம்னு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, மெடிக்கல் கோடிங்க்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டீம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நாங்களே வந்து ஜாப்லெஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா, பேப்பர் போடலான்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு நாங்கள் பேப்பர் போட்டிருக்கோம். இது வந்து எப்படின்னா ஸ்பெஷல் கோட்டா டீமுன்ட்டு அவங்களே எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்டர்னலாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. ஒரு டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் கிட்ட நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ப்ரூஃப்லாம் இருக்குது. இப்போ டீன் சர்டன் டீமுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் டீன் ஆஃபீஸர்கிட்ட எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணிட்டு அது அமைச்சருக்கு போயிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.